விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேற்று பாமக மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் பல்வேறு கட்சிப் பணிகள் குறித்து டாக்டர் ராமதாஸ் மாவட்ட தலைவர் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை வழங்கினார். மேலும் இதில் பேசிய டாக்டர் ராமதாஸ் 50 தொகுதிகள் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவது எப்படி என பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை வழங்கினேன் என டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக எம்எல்ஏ அருள், பொதுச்செயலர் வடிவேல் ராவணன் போன்ற முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என செய்தியாளர்கள் கேட்டனர். அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம், அவர் வரலாம் என பதில் சொன்னார். இந்த நிலையில் ஆலோசனை கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் இன்று மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். தற்போது அதுக்காக பாமக மாநில மகளிர் அணி தலைவி சுஜாதா, மாநில செயலாளர் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ளனர். மேலும் விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்தல் என்ற மாணவர் அணி முரளி சங்கர் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துள்ளார். மேலும் தற்போது சேலம் எம்எல்ஏ வந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். ஜி.கே. மணி வந்த பிறகு தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என பாமக வட்டத்தில் தெரிவித்துள்ளது. முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே, இதில் 21 நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என கூறிய நிலையில் தற்போது ஒவ்வொருவராக வந்துள்ளனர். சில முக்கிய நிர்வாகிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.